கோழியும் முட்டையும் செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. கொஞ்சம் லேசா புடிச்சுக்கிற அடுத்து எடுக்க. தனியா எங்களுக்கு ஒரு சின்ன பட்டை மிளகா போட்டு ஒரு திறக்கல போட்டோம்னா அருமையா இருக்கு. அடுத்து இலை ஆலமரத்துல அடுத்து தூக்கி போடுறாங்க. ஆமா கழுத்து கறியா 1.5 கிலோ வரும் போல. சீக்கிரம் மட்டி கொடுத்தாங்க. கை புறங்காச்சு உனக்கு கத்துக்கிறோமா அப்படியே பைய வைங்கடா உடச்சு விடாம. தண்ணி சூடா இருக்குல்ல தாத்தா. முட்டை என்ன நீங்களா எத்தனை முட்டை வச்சிருக்கீங்க? உடஞ்சு போயிடாதா? உடஞ்சு போயிடும். உப்பு பட்டலாம் நீங்க கல்லுப்பு பழுத்தா அவ்வளவு டேஸ்டா இருக்குடா. முட்டைனா உடையதான் மச்சான் செய்யும். ஏன் உடையுது? உடச்சுள்ள கிடக்கும். திறந்து பார்த்து 2 நினைக்கிறேன். நீராவி போகுது சுடாதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு இல்ல உள்ள வாங்க வாங்க ஊத்தி ஒண்ணு பிரச்சனை. சூடான முட்டையில இதமா இருக்கு தண்ணி. சூடு இல்ல சூடு ஆறட்டுமே. உள்ள இல்ல நீங்களா விட்டுட்டு வந்துட்டோமே. சாயந்தரம் 5 மணி போல கிளம்புனாடாவன். பிளான் பண்ணி போறவன் இல்லடா அந்த பஞ்சவர்ணம். பிளான் பண்ணாம போறவன் தான்டா அவன். இல்ல இது என்ன முட்டை? ஏன்னா அந்த முட்டை கோழி இந்த பாத்துங்க. ஆத்தா எப்பன்னு சொல்லுங்க ஆத்தா. தம்பி பேட்டி அப்படியே புடி. நல்ல மாப்பிள்ள தானே என்ன மரத்துக்கு வச்சுடுமா? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். கறி சட்டி சின்னதா போச்சுதா? விழுந்து கிடக்கு கீழே. அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், முனுக்கின கல்லுப்பு, இந்த பக்கம் ஒரு கோழி எடுத்து 500 ரூபாயா? ரைட் 500 ரூபாய் நீ தரணும். உனக்கு போட்டி கிடையாதுடா. நல்லா பாப்பு தாத்தா நல்லா விட்டு தெரியலையா? யார் சொன்னது? தடவையாச்சும் ஒரு கை பாத்துக்கிறீங்க. எதுக்கும் நல்லா தடவை இருக்காங்க. எதுக்கு அப்படியே ஊரட்ட வாங்க. சட்டி கை வைப்போம். அமைக்க எடுத்துட்டு நல்லா ஊறி போச்சு. இஞ்சி பூண்டு வாசனை அடிக்குது பாரு. அது எப்படி வெளியில வந்துச்சு அதே மாதிரி நான் உள்ள தள்ளிட்டு இருக்கேன். இதுதான் வந்த இடத்துக்கே போறதா? நான் கூட 5 நம்ம போட்டா 3 முட்டை தான் போட முடியுது. கோழி போட்டா 10 முட்டை 15 முட்டைன்னு போட்டு வைக்கிறது. ஒவ்வொரு கோழியாச்சும் கொஞ்சம் நிறைய பிடிக்குதா இல்லையடா? ஒன்னும் பிடிக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோழில இருந்தா வந்து முட்டை விழுவோம். அந்த மாதிரி மூடிடலாம்.
எல்லா கோழிக்கும் முட்டை வந்துருச்சுல்ல. உனக்கு சேர்ந்த மாதிரி எடுத்து வந்துச்சா? இன்னும் இல்லை, வந்துச்சே. போலீஸ் என்ன பண்ணாரு? மக்களுக்கு சேவை பண்ணல, அதே போலீஸ் தானே. அவ்வளோண்ணா? போதும், அவ்வளோதான். டைட் பண்ணு. கம்பியை டைட் பண்ணுன்னா கோழியை டைட் பண்ணிக்கிட்டு ரெண்டையும். ஆமாப்பா, அறுக்கு நமக்கு. முடிச்சு விட்டு மாதிரி போட்டு விட்டுருங்க. அதை ஏன்டா தூக்கிட்டு வர்ற? 2 சுத்தி அப்படிதானே தாளத்தை கழுவணும். தேய்ச்சி விடுங்க, பாத்திரத்தை கழுவுங்க. செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். நானே மூணு போட்டு நீ மூணு. ரெண்டு பேரும் சேர்த்து பார்க்க 2 பேரும் கணக்கு வச்சு போடுங்க. இல்லை கிண்டி விடுவேன். அந்த கோழி எடுத்து போனேன் ஒரு வழியா. ஓ அப்படியா? முடிச்சிட்டோம். ஒரே கொக்கர கோசவல என்ன சொல்ல போவது? சாப்பிடுவோம். வாங்க வாங்க. மட்டன் குழம்பு ரெடி, சாப்பிடலாம். அங்க ஒண்ணு இருக்காண்டாக்கா, அவன் எடுத்து போயிட்டானா ஒண்ணு. எங்கடா அப்பல இது? அப்பல என் கூட வா. எத்தனை? 18 போயிட்டீங்க. என்ன நல்லா வெந்து போச்சு. நல்ல வெக்காடு. அப்படியே கொடுத்துரு. நோ போட்டி எவ்வாறு ஒரு லெக்கு சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு ஒண்ணு. அண்ணன் அப்படி தாண்டா அப்பப்போ புரியாம பேசுவேன். நீங்க தாண்டா புரிஞ்சுக்கணும். நீ தானே வச்ச புடிச்சுக்க. அப்படியே எடுத்துலாமா? இன்னொரு முட்டை. ஒரே நேரத்தில் கோழி இதுலயும் கால வச்சுட்டேன். இதுல இருக்க முட்டையை கொடுத்துங்க. ரெக்கார்ட் எல்லாம் தனித்தனியே போட்டு விட்டுருங்க. அதை எழுத பிடிங்க சார். சுடுதியோ? ஆமா, அது அந்த கட்ட வச்சு இந்த கம்பியை கட் பண்ணி விடு. பண்ணது ஊத்து. அந்த கறியை கொண்டா. ஆஹா
குழம்பு வேற லெவலில் இருக்காக்கா. என்னங்க எலும்பு தான் வருது. எங்கடா ஒரு முட்டை தான் வருது? 3 முட்டை ஓடுச்சா? எனக்கு ஒரு முட்டை தாங்கடா. மசாலாவோட மசாலாவோட சாப்பிட வேற லெவலு. சின்ன காலா தேங்க்ஸ் அண்ணா. நல்லா சாப்பாடு தாத்தா. எலும்பு தானே எனக்கு. நான் இன்னைக்கு ஒரு லெக் பீஸ் வச்சிருந்தேன். நான் தின்னுட்டேன். அதான் தின்னுக்கிட்டீங்களா? முழு கோழியில அம்மியில அரைச்ச மசாலாவை தடவி கோழியில இருந்து வந்த முட்டையை கோழிக்குள்ள வச்சு தச்சு கமகமன்னு நல்லெண்ணெய் ஊத்தி பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது அந்த கோழிக்கறி வேற லெவல். அதை விட அந்த கோழிக்குள்ள வச்ச முட்டையில அந்த கோழியோட சாறு இறங்கி அது நல்லெண்ணெயில பொரிஞ்சு அதை எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது டாப்பு டக்கரு. தலவாழை இலை போட்டு சோத்த கொட்டி கிடாக்கறி குழம்பு ஊத்தி ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடும்போது இன்னைக்கு அருமையான சாப்பாடு. ஒரு புடி புடிச்சாச்சு. பொரிச்ச கோழி எலும்பு தான் இருக்கு. கோழியை பூரா காலி பண்ணிட்டான். அதோட கிடாக்கறி வேற லெவல்ல எனக்கு.